ஆமாம், அதுதானே உண்மை. உங்களுக்கு தெரியும், அதானி துறைமுகத்தில் பல டன் போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. என்னைக்கு நம்முடைய துறைமுகங்கள், ரயில்கள், விமானங்கள் தனியாருக்கு ஒன்றிய அரசு நேரு காலத்தில் இருந்த அரசுடைமை ஆக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதோ அன்றையிலிருந்து தனியார் முதலாளிகள் அரசு ரயிலை பயன்படுத்தி, அரசு விமானங்களை பயன்படுத்தி, கொரியரை பயன்படுத்தி, அரசு நம்முடைய கப்பல்களை பயன்படுத்தி, படகுகளை பயன்படுத்தி இன்றைக்கு அந்த தனியார் போர்ட்டுக்கு வந்து, தனியார் விமான நிலையத்திற்கு வந்து, பார்சல் சர்வீஸ்க்கு வந்து நாடு முழுவதும் விநியோகம் செய்யப்படுகிறது. நம்முடைய காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே உலகளாவிய ஒரு புகழ்பெற்ற காவல்துறை. ஆனால் இவர்களுக்கே இன்னைக்கு சில கஞ்சா வியாபாரிகள், அபின், ஹெராயின், இந்த போதை, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த மெடிசன், உயிர்காக்கும் மருந்துகளை கொண்டு இன்றைக்கு போதையை தலைக்கு மேல அவன் தன் சுயநிலைவை இழக்கின்ற அந்த மருந்துகளோடு போதை கலப்பட, இதெல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாச்சு. ஆக நம்ம தமிழ்நாடு காவல்துறையை கண்ணில் விரல விட்டுட்டு இங்க சர்வசாதாரணமா இந்த போதைப் பொருள் மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, நடுநிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள் எல்லா இடங்களையும் சரளமா கிடைக்குது. இப்ப நீங்க பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, இங்க சேலம் மாநகரத்தில் அப்படி எதுவுமே நடைபெறல, இங்க எங்கேயுமே போதை கிடைக்கல அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நேற்றுக்கு தருமபுரிக்கு போயிருந்தோம் தான். நேற்றுக்கு அங்க எங்க கட்சி நிர்வாகிகள் யார் யாரு எந்த இடத்துல எங்க விற்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில்ஸா கொடுத்தாங்க. இதை வந்து காவல்துறை உதவியாளர்களுக்கு அனுப்பி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. போன வாரம் நான் போனப்ப. ஆனா அவன் இன்னும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறானா, இன்னைய வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கானா. அப்ப இது யாருடைய துணியோட நடைபெறுது? அப்போ ஒரு சில காவல்துறையில் இருக்கிற கருப்பு ஆடுகள், உங்களுக்கே தெரியும், சில காவலர்களை கூட இந்த கஞ்சா போதையில கைப்பற்றிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு செய்திங்க, காவல் நிலையத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க பத்திரிகை நண்பர்கள், காவல் நிலையத்தில் உட்காந்துருக்கிறான். காவல் நிலையத்துக்கு போறவங்கிட்ட அழகா அவன் தன்னுடைய இன்னர்ல எடுத்து கஞ்சா போட்டல் தான் உள்ள நிறுத்துறான். அதை ஒரு தொலைக்காட்சி ரெட் மார்க் பண்ணி, அதுவும் சேலத்தில் தானே, சிறையில். அப்புறம் பாருங்க என்ன என்ன அநியாயம் நேற்றுக்கு. அதை நீங்க பத்திரிகை ஊடகங்கள் வெளிக்காட்டுறீங்க. அப்ப தப்பு செஞ்சுட்டு தான் சிறைக்கு போறான். வழக்கறிஞர் பெருமக்கள்ல இருந்து, காவல்துறையில இருந்து, சிறை காவலர்ல இருந்து, சமூகத்தில் மதிக்கத்தக்க மருத்துவர்கள் இருந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமா இதை கிடைக்குதுன்னா, இதை மட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை எந்த அரசியல் தலையீடுகளும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான குற்ற வழக்கில் ஈடுபடுறவனை விடுதலை செய்யுங்க, விட்டுருங்க, கேஸ் வேண்டாம், பாவம், அந்த பாவம் பார்க்கவே கூடாது. இந்த சமூகமே சீரழிவதற்கு அடிப்படை காரணம் இந்த போதை தான். எல்லா விதமான குற்றங்களுக்கும் தாயா அமைவது இந்த போதை தான். கஞ்சாவில் தொடங்கி இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தை நாங்கள் சொல்றோம், அந்த டாஸ்மார்க் இழுத்து மூடுங்கன்றோம். குடியே கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இது வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் அச்சடிச்சு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு, அப்புறம் தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க்ல நீங்க விற்பனையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஐஏஎஸ் படிச்சு, ஐபிஎஸ் படிச்சு அதிகாரியை கூட்டு ரெவி மீட்டிங் நடத்துறாங்க. இது தீபாவளிக்கு என்ன டார்கெட் 500 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் வைக்குது. இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆக கண்டிப்பாக இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். இங்க வந்து பூரண மதுவிலக்கு, ஒரு சொட்டு மது இல்லாத, கஞ்சா இல்லாத, போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை நாம் காக்க முடியும். அடுத்த இளைய தலைமுறையை காக்க முடியும். அந்த இளைய தலைமுறை தங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை கவனிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு குவார்டர் குடிக்க, ஆஃப் குடிக்க, கஞ்சா குடிக்க, கள்ளத்தூக்கி போட்டு அப்பாவை கொல்றான், அம்மாவை கொல்றான், வயசான பாட்டியை கொல்றான். இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம் நடந்துகிட்டு தானே இருக்கு. இதையெல்லாம் முடிவு கட்டணும்னா இது முற்று முழுமாக அழித்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்பதுதான் எமது கட்சியினுடைய நிலைப்பாடு. இதற்காக விரைவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்க இருக்கிறது. ஒரு சில காவல்துறை, உளவுத்துறை நேர்மையான அதிகாரிகிட்ட எங்கெங்க விற்குதுன்னு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு வரேன். கடந்த வாரம் கூட காவல்துறையினுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி, ஏடிஜிபி, காவல்துறை, உளவுத்துறை தலைவர் போன்றவர்களை சந்திச்சு நான் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள் இதையெல்லாம் குறித்து விரிவாக அவங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு 10-15 நாள் இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா இது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்.